சிராத தேன் குழல். இது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, 3 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு போட்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம மிஷினில் அரைச்சின்னு வந்து வச்சுடணும். அரைச்சின்னு வந்து வச்சுட்டு அதை நல்லா சலிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, 1 கடலை மிட்டாய் 2 கடலை மிட்டாய் நெய் குத்தி, கொஞ்சம் சுட இருக்கிற அந்த எண்ணெய் இருக்குல்ல, அடுப்பில் காயிற எண்ணெய், அதையும் 1 கரண்டி கொஞ்சம் குத்தி, கை சுட்டக்கூடாது, குத்தி நல்லா பிசிஞ்சு கெட்டியாக பந்து பந்தாக உருட்டி வச்சுட்டு அதை தேன் குழல் அட்டியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். அது 2 பக்கமும் லைட்டான ப்ரௌனாக வரும். ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது, விளைவிலையில் இருந்தாலும் வெந்திருக்காது. அதனால் லைட்டான ப்ரௌனாக வரணும். பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா வட்ட வளையமாக நல்லா அழகாக அந்த முறுக்கை நல்லா பிழியணும். இந்த முறுக்கு வந்து சிராத்த முறுக்கு. ஏன் இதில் சாதத்தை பற்றியெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, மகாலய பட்சத்தில் இந்த மாதிரியான முறுக்குகள், இந்த மாதிரியான வடைகள், இந்த மாதிரியான உணவு பண்டங்களெல்லாம் நம்ம பண்ணி நம்ம முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து, பகவானுக்கு சமர்ப்பித்து, முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அவளும் பரம திருப்தி அடைஞ்சு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாள். நமக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியாக வந்திருக்கிறவளுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணி கொடுத்தோம், சந்தோஷப்பட்டுப்பா அப்படின்னு ஒரு மனசு திருப்தியும் நமக்கு ஏற்படும்.